எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் டெய்லி நாங்கள் பாவிக்கிற சோஸ் பேன் அதுகளை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் டெய்லி வதக்குற பொரிக்கிற இப்படி பேன்ஸை பார்த்தீங்களா, இப்படி சைடில் இப்படி மார்க்ஸ் இருக்கும். இதை இன்றைக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து நான் இந்த பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். போட்டு அது கொதிச்சு கொண்டு வரைக்க நான் இதுக்கு 1/2 கப் வினிகர் விடுறேன். வினிகர் விடைக்க கவனமாக இருக்கணும், குயிக்காக பொங்கிடும். வினிகர் விட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுட்டு 10 மினிட்ஸ் கொதிச்சா பிறகு அதை அப்படியே ஆற விட்டுட்டு எங்களோட கை படுற சூடு அளவு ஆறினா பிறகு அந்த தண்ணியை தொட்டு இந்த பேனை சுற்றி க்ளீன் பண்ணுறேன். நான் வேணுமெண்டா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஆனால் அந்த மெல்லிய சூட்டோடையே நாங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் இப்படி அந்த சைடில் இருக்கிற அந்த ஆயில் மார்க் இதுகளெல்லாம் கரைஞ்சி வந்துடும். இனி நாங்கள் இதை ஊற்றி போட்டு நார்மல் டிஷ் வாஷ் சோப்பை போட்டு கழுவினோம்டா நல்லா க்ளீனாக வரும் பாருங்க. நான் ஒன்றும் ஹார்டாக தேய்க்கல, அந்த ஸ்டீல் வூலால் சும்மா தேய்க்க அது தண்டை பாட்டில் போயிட்டுது. கழுவி எடுத்தீங்கன்னா இப்படி ஷைனியாக நல்லா வரும். நீங்களும் கஷ்டப்பட தேவையில்லை. இதே மாதிரி நாங்கள் சில நேரம் கவன ஈனமாக சோஸ் பேன் அதுகளை எரிய விட்டுடுவோம். அப்படி எரிஞ்ச பேனுகளையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த தேவையான அளவு எவ்வளோத்துக்கு எரிஞ்சிருக்கோ அவ்வளோத்துக்கு தண்ணியை விட்டுட்டு நான் இந்த சோஸ் பேனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1/4 கப் வினிகரும் விட போகிறேன். 1/4 கப் வினிகரும் விட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். 10 மினிட்ஸ் மினிமம் 10 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்போ தான் அந்த கீழே இருக்கிற அந்த அடிப்பிடிச்ச கருகினதெல்லாம் கலண்டு வரும் ஈஸியாக. டென் மினிட்ஸ் கொதிச்சா பிறகு நான் தேவையான அளவு தண்ணியை வச்சுக்கொண்டு மிச்சத்தை ஊற்றிட்டு சும்மா தான் நான் அதால் உறைஞ்சிறேன். நான் ஒன்றும் ஹார்டாக உறைஞ்சையில் தண்டை பாட்டில் கலண்டு வருது பாருங்க. இனி இதை கழுவி எடுத்தோம்னா நல்ல ஷைனியாக வரும். நீங்களும் இதே முறையில் உங்களோட சோஸ் பேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இருக்குது. நன்றி.